அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. وقال نبينا محمد صلى الله عليه وسلم فاطمة بضعة مني يريبني ما رابها ويؤذيني ما آذاها. இவையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் மேகவல்லவனாகிய அல்லாஹுக்கு எல்லா போலும் அல்ஹம்துலில்லாஹ். இவையகத்துக்கு அருட்கொடையாக வந்ததித்தே எமது உயிர் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது உத்தம குடும்பத்தினர்கள் உன்னத தோழர்கள் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், நான் உங்களுக்கு மத்தியில் 2 விடயங்களை விட்டு செல்கின்றேன். அதை நீங்கள் பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று இறைவனுடைய வேதம், இன்னொன்று எனது குடும்பத்தினர்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களது குடும்பம் என்று வர்ணித்தவர்களில் மேன்மையான முதன்மையானவர்கள்தான் சய்யிதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நாம் தற்பொழுது வீற்றிருப்பதும் சய்யிதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய நினைவு தினத்தில் தான். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் பல சிறப்பு பெயர்களை பெற்றவர்கள். எம் எல்லோருக்கும் தெரியும், ஃபாத்திமத்து ஸஹ்ரா, ஃபாத்திமத்துல் பத்தூல், சித்தீகா, இவ்வாறு பல சிறப்புகள் பல மாண்புகளுக்கு சொந்தமானவர்கள் தான் சய்யிதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களுக்குரிய ஒரு சிறப்பு பேரில் ஒன்றுதான் உம்மு அபீஹா, தனது தந்தையின் தாயார் என்கின்ற ஒரு சிறப்பு பேரொன்று சய்யிதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுக்கு உண்டு. ஏனென்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு தாய் தனது பிள்ளையை எவ்வாறு இரக்கமாக பாசமாக பார்த்து வளர்ப்பார்களோ அதுபோன்று சய்யிதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் மிகவும் இரக்கமாக கண்ணியமாக சய்யிதத்துனா ஹதீஜத்துல் குபரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் மறைந்ததற்கு பின்னால் சய்யிதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சகலவிதமான பணிவிடைகளையும் செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அதனால் உம்மு அபீஹா என்கின்ற ஒரு சிறப்பு பேரும் சய்யிதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இருக்கின்றது. எவ்வாறு இவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது இரக்கமாக இருந்தார்களோ அதே போன்றுதான் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஃபாத்திமா நாயகி அன்னவர்கள் மீது மிகவும் இரக்கமாக காணப்பட்டார்கள். ஏனென்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிள்ளைகள் அனைவரும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹயாத்துடன் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மரணித்து விட்டார்கள். சய்யிதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை தவிர. அவர்கள்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மறைந்து சுமார் 5 மாதங்கள் அல்லது 6 மாதங்களில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மறைந்த துயர் தாங்க முடியாமல் அந்த வேதனையிலே மரணித்ததாக இமாம்கள் எமக்கு சொல்வார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபாத்திமா நாயகி மீது எந்தளவு இரக்கம் என்றால் சொல்லுவார்கள், ஏதாவது ஒரு பிரயாணம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போவதென்றால் சகல தங்களது மனைவிமார்களிடத்திலும் சென்று சொல்லிவிட்டு இறுதியாக சய்யிதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு தான் பயணம் மேற்கொள்வார்கள். பயணத்திலிருந்து திரும்பி வந்தால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சய்யிதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அவர்களை சுகம் விசாரித்து விட்டு நலன் விசாரித்து விட்டு தான் அடுத்தவர்களிடத்தில் செல்வார்கள் என்று சொல்வார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலக சக்கரவர்த்தி,
இவர்களுடைய மகளோ மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து எமக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். எந்த அளவு என்றால், தங்களது வீட்டினுடைய சகல வேலைகளையும் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் தாங்களாகவே செய்து வாழ்ந்திருக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் சையதுனா அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் தங்களது வீட்டு வேலைகளை செய்து சில சந்தர்ப்பங்களில் கைகளில் கட்டிகள் மரத்து போகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு யுத்தத்தில் பிடிக்கப்பட்ட சிறை கைதிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் இருப்பார்கள். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், தந்தையிடத்தில் சென்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் சென்று இந்த சிறை கைதிகளில் ஒருவரை எமது வீட்டு வேலைக்குரிய ஒரு பணிவிடையாளராக கேளுங்கள் என்று சொல்வார்கள். சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் போய் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் சென்றதுக்கு பின்னால் கேட்க தயங்கி வெட்கத்தில் வந்து விடுவார்கள். இந்த சம்பவம் நீளமானது, சுருக்கமாக முடிக்கின்றேன். இவ்வாறு கடைசியாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா நாயகியும் சேர்ந்து வந்து இதை கேட்பார்கள். அப்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சில தஸ்பீஹாத்துகளை சொல்லிக் கொடுப்பார்கள். நீங்கள் இதை செய்யுங்கள், இது உங்களுக்கு ஒரு பணிவிடையாளர் இருப்பதை விட இது சிறந்தது என்று சொல்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த ஆன்மீக வழிகாட்டலை பின்பற்றி அதை பொருந்தி கொண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களும் சையதுனா அலியின் கரமல்லாஹு வஜ்ஹு அன்னவர்களும் திரும்பி வந்து விடுவார்கள். இது அவர்களது எளிமையை உணர்த்தி காட்டுகின்றது. அதே போன்று அவர்களது வாழ்க்கையில் நாம் பெறும் இன்னொரு படிப்பினை தான் பொறுமையும் நன்றி உணர்வும் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களிடத்தில் நிரம்பி காணப்பட்ட சில சந்தர்ப்பங்களில் உண்பதற்கு உணவு இல்லாமல் கஷ்டமான சூழல் இருக்கும். அவ்வாறான சந்தர்ப்பத்திலும் இறைவா, நாங்கள் உண்பதற்கு உணவில்லாமல் சஞ்சலப்படுகின்றோம், கஷ்டப்படுகின்றோம் என்று இறைவனிடத்தில் தங்களது கஷ்டங்களை முறையிடாமல் பொறுமையாக இருந்திருக்கின்றார்கள். இதே போன்று செல்வச் செழிப்பான சந்தர்ப்பங்களில் இறைவனுக்கு நன்றி உடையவர்களாக சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள். இதை எமது பெண்கள் ஒரு முன்னுதாரணமாக சில சந்தர்ப்பங்களில் சில விடயங்கள் கிடைக்காத போது, சில கஷ்டமான சூழல் வருகின்ற போது பொறுமை, சகிப்புத்தன்மை மிக இன்றியமையாததாக காணப்படுகின்றது. இன்றைய காலத்தில் பெண்களிடத்தில் இந்த பொறுமை, ஒரு கஷ்டம் வருகின்ற போது கணவன் செய்யக்கூடிய நிஅமத்துக்களை, அருட்கொடைகளை மறுப்பதன் மூலம் நரகத்திற்கு செல்லக்கூடிய வழிகளை இலகுவாக்கக்கூடிய பெண்களாக எமது சமூகத்தில் பல பெண்களை நாம் பார்க்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதை எச்சரிக்கையாகவே சொல்வார்கள். கணவன் செய்யக்கூடிய அருட்கொடைகள், நிஅமத்துக்களை மறுப்பது ஒரு இறை நிராகரிப்பில் ஒரு படித்தரம். அதாவது இறைவனை மறுக்கக்கூடிய அந்த நிராகரிப்பை விட அதைவிட அந்தஸ்து குறைந்தது. இதுதான் அதிகமாக பெண்கள் நரகிற்கு செல்வதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் எமக்கு எவ்வாறு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். ஏனென்றால் எல்லோருக்கும் தெரிந்ததுதான், கணவன் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பொருளை கேட்டதை வாங்கி கொடுக்கவில்லை அல்லது ஆசைப்பட்டதை செய்யவில்லை என்றால், நான் உங்களை திருமணம் முடித்ததில் நான் ஆசைப்பட்டது எதைத்தான் செய்திருக்கின்றீர்கள் என்று ஒரு வார்த்தையில் அவ்வளவு நிஅமத்துக்களை நிராகரித்து விடுவார்கள். என்றாலும் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய வாழ்வு எமக்கு முன்னுதாரணம். எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் சையதுனா அலியின் கரமல்லாஹு வஜ்ஹு அன்னவர்களை பார்த்து இவ்வாறான வார்த்தைகளை ஃபாத்திமா நாயகி அன்னவர்கள் மொழிந்ததில்லை. அதே போன்று தந்தை மீது மிகவும் பாசமுள்ளவர்கள். இன்று சில பெண்களிடத்தில் ஒரு கவலைக்குரிய விடயம், சிறு வயதுகளில் ஒரு குறிப்பிட்ட வயது வரை தங்களது பெற்றோர்களுடன் இரக்கமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு வயதை தாண்டியதற்கு பின்னால் தங்களது கணவர் தந்தையை காண்கின்ற போது
ஒரு முகம் சுளிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்றைய காலத்தில் சில பெண்களிடத்தில் இது காணப்படுகின்றது. இது மிகவும் ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு துக்ககரமான நிகழ்வு. இது எமக்கு ஃபாத்திமா நாயகி அன்ஹா அன்னவர்களுடைய வாழ்வில் ஒரு சிறந்த ஒரு முன்முதாரணமாக காணப்படுகின்றது. அதே போன்று சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்களுடைய இல்லற வாழ்க்கையில் என்ன சில சலசலப்புகள் வந்தாலும் அதை பொருந்தி வாழக்கூடியவர்களா? ஏனென்றால் குடும்பமாக வாழ்கின்ற போது ஏதாவது சில விட்டு கொடுப்புகள், கணவனும் சில விட்டு கொடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று மனைவியும் விட்டு கொடுப்புடன் வாழ்கின்ற போதுதான் அந்த குடும்பம், அந்த இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதற்கு பல சான்றுகள் சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்கள், அதே போன்று சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெறலாம். இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள், இந்த குறுகிய நேரத்திற்குள் அவைகளை விரிவாக சொல்ல முடியாது. ஆகவே நாம் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை தேடி படித்து அதன் மூலம் நாம் சுவர்க்கத்துக்கு தகுதியான, சுவர்க்கத்து பெண்களுக்கு தலைவியான சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய வாழ்வை முன்னுதாரணமாக கொண்டு நாமும் அவர்களது தலைமையில் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.